உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். டெஸ்லா ட்ரைனிங் அகாடமி ஆத்தூர். நீட் தேர்வை ஈஸியா வெல்லுங்க. வாழ்ந்த மக்களுடைய வாழ்வியல் பண்பாட்டு மெய்யியல் கூறுகளை உள்ளடக்கிய ஒரு சொல்தான் சிந்து. இந்துன்னு வந்த பிறகு இந்தியம், இந்துத்துவா அப்படிங்கிறது என்னன்னாக்கா இந்திய மக்களின் கோட்பாடு, அப்படிதான் எடுத்துக்கணும். அதான் உண்மை. இந்துத்துவ அரசியல் அமைப்பு, இந்து லா, இந்து சட்டம் எழுதும்பொழுது என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிராமணனுடைய கை மேல்வங்கி இருந்ததால வேதாந்த கருத்தியல் தான் ஆளுமை செய்யக்கூடியதான் சட்டத்துல கொண்டு வந்துட்டான். அதுதான் சிக்கல். இப்ப இந்த திராவிடம் எல்லாமே என்ஜாய்மெண்ட்ல தான் இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு வரவே வராது. காமத்தை காமமாதான் பாக்குற கண்ணோட்டம் திராவிட சிந்தனையாளருக்கு ஈவேரா உள்ளிட்ட அத்தனை பேருக்கு பின் வந்தவங்களுக்கு. இவன் திராவிடத்தை தேடுன்னா பாவாடை நாடாவா வரும்பான். அப்படிதான் இவன் சொல்லுவான், அங்கதான் திராவிட நாடு தேடும்பான். அங்க ராமாயணத்துல வருது வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை பார்க்கணும் நீங்க. அவன் அங்க என்ஜாய்மெண்ட்டுக்காக, செக்ஸுவலுக்காக அந்த நிகழ்வு நடக்கவே இல்லை. அவன் வாரிசு வேணும், குழந்தை வேணும், அடுத்த தலைமுறை வேணும். இப்ப இந்த அடுத்த தலைமுறை குழந்தை பெற்றுக்கணுங்கிறது தான் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. நடு இரவுல கள்ளு குடிச்சிட்டு கந்தழிங்கிற ஒரு கம்பம் ஒண்ணு நட்டு அங்க ஆண் பெண் அரைகுறை ஆடையோட ஆடக்கூடிய ஒரு வெறியாட்டம், அப்படின்னு வேல் வெறியாட்டம்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா, இப்ப இன்னைக்கு ஏப்படம் பாக்குற மாதிரி என்ன வச்சுங்களா, இப்படியாவது அவனுக்கு காம உணர்ச்சியை தூண்டி அதன் மூலம் கணவன் மனைவி சேர்க்கையில குழந்தை உருவாகி ஒரு 4-5 பிள்ளைகளை அவன் பெத்தெடுக்க மாட்டானா, மீண்டும் மனித இனத்தை மீள் முயற்சிக்கு, மீள் உயர்வுக்கு கொண்டாட முடியாதா அப்படிங்கிற பெருமுயற்சி எடுக்கிறான். இந்த வழக்கு விசாரணைக்கு போகும்போது நீதிபதியா இருந்தது ஒரு ஆங்கிலேயர். அவனுக்கு முதல்ல நாமன்னா என்னன்னே தெரியல. அவன் என்ன கேட்கிறான், வாட் இஸ் மீன் பை நாமா அப்படிங்கிறான். முதல்ல நாமன்னா என்னன்னு சொல்றா, அதுக்கு பிறகுதானே அதுக்கு குந்து வைக்கலாமா வேணாமாங்கிறதெல்லாம் நான் சொல்ல முடியும்னு கேட்டதாகவும், அதுக்கு இங்க அந்த வைணவர்களுடைய தரப்புல இருந்து அதுக்கு ஆங்கிலத்திலேயே விளக்கம் கொடுத்ததாகும். அதனுடைய பொருள் என்னன்னாக்கா, அந்த 2 கால் வெள்ளை கோடு மகாவிஷ்ணுடைய கால்களாகவும், சிவப்பு கோடு மகாவிஷ்ணுடைய ஆண்குறியாகவும் அதை குறிக்கிறது தான் நாமன்னு அவன் சொன்னதாகவும் வழக்கறிஞர் சொல்லி, இதை பார்த்துட்டு அவன் நீதிபதியே வேலை டிரான்ஸ்ஃபர் வாங்கி போட்டான் அப்படின்னு திகாக்காரங்க மேடையில நிறைய பேசுனதை நான் கேட்டிருக்கான். இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, இந்த வைணவம், சைவம், பிரம்மவாதம் முதல்ல இதெல்லாம் எங்க இருந்து தோன்றுச்சு, இந்த குறியினுடைய பொருள் என்னவா இருக்கும். இப்போ நாமத்துக்கு வைணவர்கள் ஒரு பொருள் சொல்லலாம், அந்த பொருள் அவங்களுக்கு ஏற்புடையது, அதை நான் மறுக்கவில்லை. பூசைக்கும் சொல்லலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ஆசிவிக கருத்தியல் பார்வையில இதுக்கு பொருளை நான் ஆய்வு பண்ணும் போது இது என்னுடைய கருத்தா நான் சொல்றேன். திருநீர் ஆற்றலின் குறியீடு, குங்குமம் பொருளின் குறியீடு, சந்தனம் கட்டமைப்பின் குறியீடு. இந்த சிகப்பு கோடு இவங்க குங்குமத்துல எடுத்து போடலாம், வேற ஏதோ பயன்படுத்தலாம். இந்த வெள்ளை கோடு, இந்த திருநீரை நீங்க நீர்ல குழப்பி போட்டாலும் வெள்ளை கோடு வரும். ஆனா உயிரே போனாலும் திருநீரை வைணவர்கள் தொடமாட்டார்கள். பிற்காலத்துல பாத்தீங்கன்னா அந்த வெள்ளக்கோடு இல்லாம ஒத்த கோடு மஞ்சள்ல போட்டுப்பாங்க, சந்தனத்திலேயோ ஒத்த கோடு அடிச்சிருப்பாங்க நிறைய பேர். இந்த ஒத்த கோடுகாரங்க எல்லாம் பிரம்மவாதி அவங்க. அப்ப அந்த ஆசிவகத்தினுடைய குறியீடுல இருதலை முக்கோள் அப்படின்னு ஒரு குறியீடு இருக்கு. அது அந்த மாட்டு தொழுவங்கள் தைப்பொங்கல் அன்னைக்கு இந்த குறியீடை போடுவாங்க. அந்த குறியீடை பாருங்க, இருதலை முக்கோள். இது கீழே பாருங்க, இருதலை முக்கோள். மேலேயும் 3 சூழம் இருக்கும், கீழே ஒரு 3 சூழம் இருக்கும். அப்ப தென்கலைங்கிறது ஆசிவகத்திலிருந்து வந்த வைணவங்கிறது தான் கீழே குந்து இருக்கிற நாமம், அது தென்கலை. இந்த ஆசிவகத்தையே மறுக்கக்கூடிய வேதாந்த கருத்தியல்வாதிங்க அந்த குந்தியும் காலி பண்ணிட்டு நாங்க ஆசிவகத்திலிருந்து தனியா வந்ததாங்கிற மாதிரி அவன் கொண்டு வந்ததால தான் குந்து இல்லாத மட்டும் நாம அவன் போடுறான், வடக்க இருக்கிறவன். திராவிட மாடல் பகுத்தறிவுவாதி எவனையாவது விளக்கம் இது வரைக்கும் சொல்லுங்க. இப்ப நான் சொன்னேன்னா அதுக்கு முறைக்கு சொல்லுவானோ, ஆண்குறி பெண்குறிங்கிறது இது எல்லாருக்கும் தெரியும், அவனுக்கும் தெரியுது சொல்றான். அந்த 8 பட்டை 4 பட்டை யாருக்குன்னு அவனை விளக்கம் ஏதாவது சொல்லிருக்கான அது வரைக்கும் இல்லையா? இல்ல. இப்ப அந்த சிவலிங்கங்கிறது உயிரின் குறியீடுங்க. உயிரின் குறியீடுன்னா உயிரின் தோற்றுவாய் குறியீடு அல்லது கருப்பை குறியீடு. இது எல்லாமே பார்க்கறவன் பார்வையில இருக்கு.
சிவலிங்கத்தை நான் அறிவியல் கோணத்தோட பார்க்கும் பொழுது எனக்கு அப்படி தோணுது. அது சிவலிங்கத்தை ஒருத்தவன் திராவிட நாட பாவாடைக்குள்ளால தேடுறவன் போய் பார்த்தான்னாக்கா அவனுக்கு அப்படிதான் தோணும். இங்க அவர் 6 வகைப்படுத்துறாரு உயிரை. ஆனா சித்தர்கள் கருப்பை வழியில 4 தாங்க உயிரை வகைப்படுத்திருக்காங்க. நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு வரலாற்று ஆய்வாளர் மரியாதைக்குரிய சாரங்கபாணி ஐயா அவர்கள் இருக்காங்க. அவரிடம் சைவம் வைணவம் குறித்து சமீபத்தில் ஒரு அமைச்சர் ஒரு கொச்சையாக ஒரு பேச்சு பேசினார். ஆனால் உண்மையில் அதன் மீதாக இருக்கக்கூடிய அந்த உன்னதமான அர்த்தங்கள் என்ன, அதனுடைய பொருள்கள் என்ன அப்படிங்கிறத மெய்ஞான பூர்வமாக ஐயாவிடம் கேட்டறிய போகிறோம். ஐயா வணக்கம். டிஎன் மீடியா ஊடகத்திற்கும் ஊடக ஊழியர்களுக்கும் வயந்தழி வாழ்கின்ற அதன் நேயர்கள் தமிழ் உறவுகளுக்கும் அன்பான வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். ஐயா, நம்ம பார்த்திருந்த சமீபத்தில் ஒரு அமைச்சர் ஒருவர் சைவம் அதற்கு பட்டை போடுவதுனா இப்படி, வைணவம் நாமம் போடுவதுனா இப்படின்னு ஒரு கொச்சையான அர்த்தத்தை அதற்கு குறிப்பிடுகிறார், உதாரணத்துக்கு குறிப்பிடுறாரு. ஆனால் உண்மையிலே நாம் என்ன அடிப்படையில் இந்த குறியீடுகளை கையாண்டோம்? சைவம்னா இன்னும் சில பேர் ஒருவர் தெரிந்த ஒருவர் சொல்கிறாரு, சைவம் அப்படிங்கிறத ஒரு உணவுக்கு பயன்படுத்தக்கூடாது, காய்கறி உணவுன்னே சொல்லுங்க, ஏன்னா அது ஒரு மதம் சார்ந்த ஒரு வார்த்தையாக இருக்குது, அதனால் சைவத்துக்கு சைவம்னு சொல்லாதீங்க, காய்கறி உணவுன்னு சொல்லுங்கன்னு கூட ஒரு ஆலோசனை வழங்கினார். இப்படி இது சார்ந்த புரிதல்களை உங்கள் தரப்புல இருந்து கொடுங்க. அது இப்போ முதல்ல சைவம், வைணவம், பிரம்மவாதம், அதிலிருந்து பிரிந்த 6 சமயங்கள். சௌரம், சைவம், சௌரம், சாக்கதம், காணாதிபத்தியம், கௌமாரம், மாலியம் ஆகிய மார்க்கங்கள். அத அருசமயம் என்று தமிழிலே சொல்வார்கள். வடமொழியிலேயே இப்ப நம்ம ஆறுமுகம் அப்படின்னு சொன்னோம்னா அவன் சண்முகம்னு சொல்லுவான். சண் என்றால் வடமொழியில் 6 என்று பொருள். ஆறுமுகத்தை சண்முகம்பா. அதனால சண்மார்க்கம், 6 மார்க்கங்கள் சண்மார்க்கம் அப்படின்னா முதல்ல 3 ஆச்சு, 3 6 ஆச்சு, அப்புறம் பல 100 ஆச்சு, பிரிஞ்சிடுது. இப்ப இந்துத்துவாங்கிறது இவங்க எப்படி எடுத்துக்கின்னு வராங்கன்னா, இந்தியாவில் அதாவது சிந்துக்கு இந்த புறம் கீழ்ப்புறத்துல இருந்தது சிந்தியம். இந்த அரேபியர்கள் வைத்த பெயர் தான் சிந்து கடந்து இருக்கிறவங்க சிந்தியர்கள். அந்த சிந்தியர்களுக்கு அவனுக்கு சி வராதுந்தால ஹீ போட்டு ஹிந்தியர் அப்படின்னு சொல்லிட்டான். அந்த பெரும்புலத்தில் வாழ்ந்த மக்களுடைய வாழ்வியல், பண்பாட்டு, மெய்யியல் கூறுகளை உள்ளடக்கிய ஒரு சொல்தான் அந்த சிந்து. இந்துன்னு வந்த பிறகு இந்தியம். இந்துத்துவா அப்படிங்கிறது என்னன்னாக்கா இந்திய மக்களின் கோட்பாடு, அப்படிதான் எடுத்துக்கணும். அதான் உண்மை. இவன் வேதாந்தத்தை அதுக்குள்ளால புகுத்தி, ஆனா அந்த இந்துத்துவாங்கிற அதுக்குள்ளால இன்னைக்கு எல்லா சமயமும் இருக்கு. பௌத்தம் இருக்கு, சமணம் இருக்கு, சைனம் இருக்கு, பௌத்தம், சைனம், சமணம், சார்வாக்கம், சீக்கியம், இது இல்லாத இங்க இருக்கிற சைவம், வைணவம், பிரம்மவாதம். இப்ப இந்த அருசமயம் சொன்ன அந்த அருசமயம், சைவத்துக்குள்ளாலேயே பல்வேறு கிளைகள் இருக்கின்றன. இது இல்லாது நாத்திகமும் இந்த இந்துத்துவாக்குள்ளதான் வருது. இறை மறுப்பு அதுவும் இதுக்குள்ளால்தான் வருது. அப்போ ஒட்டுமொத்த இது ஒரு கதம்பம். ஒரு மாலையில பல பூக்களை எடுத்து, பல வகையான பூக்களை எடுத்து ஒரு மாலை தொடுத்தா அதை கதம்பான்னு சொல்லுவோம். அப்படி இந்திய சமயங்கள் ஒரு கதம்பம். என்ன ஆகி போச்சுன்னா, இந்துத்துவா அப்படின்னா இந்திய மக்களுடைய மெய்யியல் கோட்பாடுன்னு எடுத்துக்கலாம். அப்ப அதுல நாத்திகமும் இந்துத்துவாதான் அப்படி பார்த்தோம்னாக்கா. ஆனா அந்த இந்துத்துவ அரசியல் அமைப்பு, இந்து சட்டம் எழுதும்பொழுது என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிராமணருடைய கை மேலோங்கி இருந்ததால
வேதாந்த கருத்தியல் தான் ஆளுமை செய்யக்கூடியதான் சட்டத்துல கொண்டு வந்துட்டான். அதுதான் இங்க சிக்கல். இதுல நீங்க கேட்டது சைவம், வைணவம். இந்த ராம பிரச்சனை தானே நீங்க கேட்டது. பொன்முடி பேசின ராம பிரச்சனை. ஆமா. ஆமா. பட்ட நாம பிரச்சனை. இதுல அந்த பட்டநாமம் போறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி பல பதிவுல கொடுத்திருப்பேன். ஆசியா முழுக்க ஆசிவகம் இருந்ததுன்னு, ஆசிவக கருத்தியல் இருந்தா மத்த மெய்யியல் எல்லாம் தோன்றுச்சுன்னு சொல்லியிருப்பேன். தமிழருடைய அறிவியல, ஆசிவக மெய்யியல, தொன்மை, எந்த அறிவு, வானியல், மருத்துவம் எல்லாத்தையுமே பிராமணியம் வடமொழியில நூலை 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு எழுதிக்கின்னு தமிழ் மூல நூலை அழிச்சிட்டு அவங்க வசதிக்கு அதை மாற்றி எழுதிக்கினாங்க. ஆரியராவது ஓரளவுக்கு பொருளை மாத்தினா கூட இது என்னன்னு கண்டுபிடிக்க முடியுது. இவன் திராவிடம் கண்டுபிடிக்க முடியாது. இவனுடைய கருத்தியல் முழுக்க எல்லாத்தையும் சீரழிக்கிறது தான் இவனுடைய கருத்தியல். இப்ப இவங்க வரும் அங்கேயே. இப்ப நீங்க ஆன்மீகம்னு போனீங்கன்னா நீங்க வைணவமோ சைவமோ இதுல காமங்கள் இருக்கும். கோயில்கள்ல சிற்பங்கள் இருக்கும். 64 கலைகள்னு சிற்பங்கள் இருக்கும், காமங்கள் இருக்கும். கதைகள்லயும் காமங்கள் நிறைய புகுத்தப்பட்டிருக்கு. நீங்க அங்க இருக்கிற காமத்தை வேற மாதிரியா பார்க்கணும். ஆனா திராவிடர்கள் பார்க்கறது வேற மாதிரி. ஆனா ராமத்துக்கு அந்த பொருள் இல்ல. அந்த பொருள் இல்ல. அதுக்கான பொருள் மறுபடியும் விளக்கம் நான் சொல்ல வரேன். முதல்ல அதுக்கான அடிப்படை தரவுகளை கொடுக்குறேன். இப்ப நம்ம வீரமணி சொன்னாரு இல்ல, ஐயாவே ஆங்கிலத்துல சொன்னாரு இல்ல, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்ப இந்த திராவிடம் எல்லாமே என்ஜாய்மெண்ட்ல தான் இருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு வரவே வராது. காமத்தை காமமா தான் பார்க்கிற கண்ணோட்டம் திராவிட சிந்தனையாளருக்கு ஈவேர உள்ளிட்ட அத்தனை பேருக்கு பின் வந்தவங்களுக்கு. இவன் திராவிடத்தை தேடுன்னா பாவாடை நாடாவா வரும்பான். அப்படிதான் இவன் சொல்லுவான். அங்கதான் திராவிட நாடு தேடும்பான். இப்படி இவனுடைய கருத்து. இங்க வேதாந்தத்துக்குள்ளால காமங்கள் புகுத்தப்பட்டிருந்தா கூட அது கதைகள்லயோ புராணங்கள்லயோ இதுகள்லயோ அது ஒரு சில நம்பக்கூடியதா இருக்கலாம், ஒரு சிலது நம்ப கூட முடியாததா ஒரு கற்பனை கதையா கூட புகுத்தப்பட்டிருக்கலாம். இப்ப எடுத்துக்காட்டா எடுத்தீங்கன்னாக்கா ராமனுடைய பிறப்புங்கும் பொழுது ராமாயணத்துல பல்வேறு தரவுகள் கொடுக்குறாங்க. அதுல அசுவமேத யாகம் செய்தான், குதிரையோடு புணர வைத்தார்கள். அடுத்தது நிறைய பிராமணர்கள் புணர்ச்சி செய்யான் அப்படிங்கிற கருத்தெல்லாம் கொண்டு வந்து அதுலதான் பிறந்தாங்கிற அதை ஈவரவ ஒரு இடத்துல ரொம்ப விகர்சலா அதை பேசியிருப்பாருன்னு வச்சுங்களேன். நம்ம கேட்க முடியாத அளவுக்கு கருத்தை பேசியிருப்பாரு. இப்ப நீங்க அந்த இடத்துல ஆமா அது காமன் தான். அது ஏற்புடையதோ இப்ப அங்க ஏற்பு இல்லாத ஒரு காமமா கூட நீங்க எடுத்துக்கங்க. அதை உண்மைதான். இப்ப குதிரை கூட புணர்றதுங்கிறது ஏற்பு இல்லாத ஒரு காமன் தான், செக்ஸ் தான். இப்ப அந்த இடத்துல பாருங்க, அந்த செக்ஸ் என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டில என்ஜாய்மெண்ட் செக்ஸா ரெஸ்பான்சிபிலிட்டி செக்ஸா? அவர் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறாரு. அப்ப வித் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இருக்கணும். இப்ப வித் ரெஸ்பான்சிபிலிட்டி வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்ஜாய்மெண்ட்ங்கிறது வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அங்க ராமாயணத்துல வருது வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது பார்க்கணும் நீங்க. அவன் அங்க என்ஜாய்மெண்ட்டுக்காக செக்ஸுவலுக்காக அந்த நிகழ்வு நடக்கவே இல்லை. அவன் வாரிசு வேணும், குழந்தை வேணும், அடுத்த தலைமுறை வேணும். அப்ப இந்த அடுத்த தலைமுறை குழந்தை பெற்றுக்கணுங்கிறது தான் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப எங்க புராணங்கள்ல இதிகாசங்கள்ல வர செக்ஸுவல் காட்சிகளோ இல்ல செய்திகளோ உங்களுக்கு கொடுக்க வர்றது என்னன்னாக்கா என்ஜாய்மெண்ட்டுக்கு கிடையாது, வித் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக. அங்க குழந்தை தேவை. ஒரு காலகட்டத்துல கடல்கோளல பெரு அழிவுக்கு உட்பட்டு நம்ம முன்னோர்கள் பல லட்சக்கணக்கில் கடல் கோளால மாண்டுட்டாங்க. அப்ப அததான் இன்னைக்கு
மாசி மகம், மாவள அமாவாசைன்னு கொண்டாடுறோம். அப்ப அந்த கடல் ம். ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க பார்க்கும் பொழுது கடலால் அழிக்கப்பட்டு மாந்த இனமே அருகி போச்சு. இனமே இல்ல அப்படிங்கிற ஒரு ம். சூழல் வருது. அப்ப இந்த காலகட்டம் முருகனுடைய காலகட்டமா நம்ம ஆய்வு பண்றோம். அப்ப அவன் என்ன பண்றான், திரும்பி ரீப்ரொடக்டிவ்க்கு மக்கள் உற்பத்திக்கு ஒவ்வொருவரும் 5 குழந்தை, 10 குழந்தை அப்படி பெத்துக்கணுங்கிறதுக்கு அரசே தூண்டுது. அரசே தூண்டினாலும் போதிய உணவு இன்மை, இயற்கை சூழல் திரும்பியும் கடல் கொள்ளுமாங்கிற அச்ச உணர்வு, பயம் இதெல்லாம் அவனுக்கு அந்த காம உணர்வே இல்ல. பெண்ணோட சேரணுங்கிற எண்ணமே இல்லாம ஒரு விரக்தி மனப்பான்மையில வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில, அவன் சேரவும் முடியல, சேர்ந்தாலும் கருத்தரிக்குங்கிற ஒரு சூழல் உருவாவுது. இது இது அப்படியே மைனஸ் ஆயிடும் போல இருக்கு. 2 பேருக்கு ஒரு பிள்ளை, அப்புறம் 2 பேருக்கு பிள்ளையே இல்ல. ஒரு 4 தலைமுறையில மனித இனம் இல்லங்கிற ஒரு சூழல் வரும்போது தான், முருகனுடைய காலத்துல இந்த காம உணர்வ தூண்டக்கூடிய நெறைய நிகழ்வுகள உருவாக்குறான். அதுதான் கந்தழி விளையாட்டுன்னு பழைய தமிழர்களுடைய வரலாறுல வரும். நடு இரவுல கள்ளு குடிச்சிட்டு, கந்தழிங்கிற ஒரு கம்பம் ஒண்ணு நட்டு, அங்க ஆண், பெண் அரைகுறை ஆடையோட ஆடக்கூடிய ஒரு வெறியாட்டம் அப்படின்னு வேல் வெறியாட்டம்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா, இப்ப இன்னைக்கு படம் பார்க்குற மாரின்னு வச்சுக்கங்களேன். இப்படியாவது அவனுக்கு காம உணர்ச்சிய தூண்டி, அதன் மூலம் கணவன் மனைவி சேர்க்கையில குழந்தை உருவாகி, ஒரு 4, 5 பிள்ளைகள அவன் பெத்தெடுக்க மாட்டானா? மீண்டும் மனித இனத்த அ மீள் முயற்சிக்கு மீள் உயர்வுக்கு கொண்டார முடியாதா? அப்படிங்கிற பெருமுயற்சி எடுக்கிறான். அந்த காலகட்டத்துல இதெல்லாம் ஊட்டப்பட வேண்டிய சமூகத்துக்கு ஊட்டப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அவன் காலத்துல தான் முருங்கை மரம்ங்கிற ஒண்ணு அறிமுகப்படுத்தி மக்களுக்கு அதிகப்படியான உணவாக அது கொடுக்கப்பட சொல்லி அரசே கட்டளையிட்டதாக தெரிகிறது. அப்ப அந்த முருங்கை மரம் தான் உயிரணுக்களை உற்பத்தி கூட்டக்கூடியது, சக்தியை கூட்டக்கூடியது. அவன் முருகன் கொடுத்த மரத்தால தான் முருங்கை மரம்னு பெயர் வந்திருக்கிறதா கூட நம்ம அறிகிறோம். இப்படி அந்த இதிகாச புராணங்களில் வரக்கூடிய காம உணர்ச்சிங்கிறது ஒரு குடும்பம்ங்கிற கடமை உணர்ச்சியோடு சேர்ந்தது. அதோட நீங்க பார்க்கணும். நம்ப அங்க விட்டுடும். அங்க இப்ப இதிகாச புராணங்கள், வேதாந்தத்துல என்ன தரவு குடுத்துருக்காங்கங்கிறது நம்மளுக்கு சரியா தெரியல. ராமத்துக்கு என்ன தரவு குடுத்துருக்காங்க? பூசைக்கு என்ன சொல்றாங்க? சிவனடியார்கள கேட்டா பூசைக்கு அவங்க பல விளக்கம் குடுக்கக்கூடும். அதே மாரி வைணவர்கள கேட்டா இவங்க பல விளக்கம் கொடுக்கக்கூடும். நான் துவக்க காலத்துல திராவிட கழகத்துல இருக்கும்போது நெறைய இடத்துல இந்த ராமத்துக்கே ஒரு கதை சொல்லுவாங்க. மேடையில பேசுவாங்க. இப்ப பொன்முடி பேசுனா அதேதான். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில்ல இருந்த யானை தென்கலைக்காரன் அது. கோயில் வடகலை கோயிலு. இந்த வடகலை, தென்கலைன்னா நாமத்திலேயே குந்து வச்சிருந்தா தென்கலை, குந்து வைக்கலன்னா வடகலை. அப்ப அந்த வடகலை ஐயருங்க என்ன சொல்றாங்க, அந்த யானைக்கு குந்து வைக்காத ராமம் போடணும் அப்படிங்கிறாங்க. இந்த யானைக்காரன் நான் தென்கலையை சேர்ந்தவன், நான் குந்து வச்சு தான் போடுவேங்கிறான். இது பிரச்சனையாகி அடிதடியில போய் அன்னைக்கு ஆங்கிலேயன் காலத்துல நீதிமன்றத்துக்கு போனதாவும், அங்க நீதிமன்றத்துல இந்த வழக்கு விசாரணைக்கு போகும்போது நீதிபதியா இருந்தது ஒரு ஆங்கிலேயரு. அவனுக்கு முதல்ல நாமன்னா என்னன்னே தெரியல. அவன் என்ன கேட்கிறான், வாட் இஸ் மீன் பை நாமா அப்படிங்கிறான். முதல்ல நாமன்னா என்னன்னு சொல்றா, அதுக்கு பிறகுதானே அது குந்து வைக்கலாமா வேணாமாங்கிறதெல்லாம் நான் சொல்ல முடியும்னு கேட்டதாகவும், அதுக்கு இங்க அந்த வைணவர்களுடைய தரப்புல இருந்து அதுக்கு ஆங்கிலத்திலேயே விளக்கம் கொடுத்ததாகும். அதனுடைய பொருள் என்னன்னாக்கா, அந்த 2 கால் வெள்ளை கோடு மகாவிஷ்ணுடைய கால்களாகவும், சிவப்பு கோடு மகாவிஷ்ணுடைய ஆண்குறியாகவும், அதை குறிக்கிறது தான் நாமன்னு அவன் சொன்னதாகவும் வழக்கறிஞர் சொல்லி, இதை பார்த்துட்டு அவன் நீதிபதியே வேலை டிரான்ஸ்ஃபர் வாங்கி போட்டான் அப்படின்னு திகாக்காரங்க மேடையில நிறைய பேசுனதை நான் கேட்டிருக்கேன். அப்ப இவங்க இந்த கோணத்துலதான் அதை ஆய்வு பண்ணுறாங்க. அதே மாதிரி சிவலிங்கத்துக்கு ஒரு கதை இருக்கு. அந்த கதையை தான் சொல்லுவாங்க இவங்க. அங்க போனாலும் சிவபெருமானுடைய ஆண்குறி, பார்வதியினுடைய பெண்குறி. சிவலிங்கம் ஆண்குறி பெண்குறி தான். அது சிவபெருமானதான் பார்வதியாங்கிறது இல்ல. அது உண்மைதான். ஆண்குறி பெண்குறி தான். அது எதுக்கு கொடுத்துருக்காங்கங்கிற காரணம் வேற. அது மறுபடியும் விளக்குவோம்.
அதே போலவே பிள்ளையாருக்கு ஒரு கதை சொல்லுவான், அழுக பிடிச்சி வச்சான்னு. அதுவும் இல்ல. அது பிள்ளையாருடைய தோற்றுவாய்ங்கிறதே வேற. இப்ப நம்ம என்ன செய்றோம்னா, இந்த வைணவம், சைவம், பிரம்மவாதம் முதல்ல இதெல்லாம் எங்கிருந்து தோன்றுச்சு? இந்த குறியினுடைய பொருள் என்னவா இருக்கும்? இப்போ நாமத்துக்கு வைணவர்கள் ஒரு பொருள் சொல்லலாம். அது அது அந்த பொருள் வந்து அவங்களுக்கு ஏற்புடையது. அத நான் மறுக்கவில்ல. பூசைக்கும் சொல்லலாம். என்ன பொறுத்த வரைக்கும், ஆசீவக கருத்தியல் பார்வையில இதுக்கு பொருள நான் ஆய்வு பண்ணும்போது, இது என்னுடைய கருத்தா நான் சொல்றேன். இப்ப நீங்க முதல்ல ஆசீவக கருத்தியல்ன்னு வரும்பொழுது, அதனுடைய அடிப்படை கருத்துகள் என்ன அப்படிங்கிற புரிதல் வேண்டும். ம். அணுக்கள் தனித்தனி அணுக்கள் ஒன்று சேரும் பொழுது மூலக்கூறாக மாறுகிறது, மாலிக்குலாக மாறுகிறது. அந்த அணுக்கள் ஒத்த அணுக்களோ, மாறுபட்ட அணுக்களோ, ஹைட்ரஜன் டு ஹைட்ரஜன் அல்லது ஹைட்ரஜன் ஆக்ஸிஜன் இப்படி மாறுபட்ட அணுக்களோ, ஒன்றுக்கு மேலே ஒன்று சேரும்போது பிணைக்கப்படும் பொழுது, இல்ல ஒத்த அணுக்கள் ஒரே வகையான அணுக்கள் பிணைக்கப்படும் போது அது தனிமமாக மாறுகிறது. எலிமெண்ட் தனிமமாக மாறுகிறது. பல்வேறு அணுக்கள் அதன் கூடு சேரும் பொழுது பொருளாக மாறுகிறது. இந்த பொருள் என்பது நமக்கு மனித இனத்துக்கு எவ்வாறு உணர முடிகிறது இந்த பொருளை என்றால், கட்டியாக, நீர்ம பொருளாக, காற்றாக, வெப்பமாக உணர முடிகிறது. இந்த சாலிட், லிக்விட், கேஸ், ஹீட் இந்த 4 வகையில தான் அணுக்களுடைய ஒரு இணைப்பை உணர முடிகிறது. தனித்த அணுவை நம்மளால உணர முடியாது. அணுக்கள் ஒன்று சேர்ந்த பெரும் தொகுப்ப இந்த 4 வகையில உணரலாம். இந்த 4 வகை இருக்குல்ல, இந்த வகையை தான் பூதம் சொல்றாங்க. பூதம்னாக்கா அது வேஷம் கட்டிக்கின்னு பெருசா ஆடுற பூதம் இல்ல. அந்த 4 வகைக்கு 4 பூதங்கள் அப்படின்னு ஆசிவகம் சொல்லுது. அப்ப இன்னொரு ஆற்றல் இருக்கு. அது வான் காந்த ஆற்றல். அது அலைக்கதிரா இருக்கக்கூடியது. அத உங்க கண்ணால உணர முடியாது. அவ்வளவு எளிதா உணர முடியாது அது. அப்ப அதுவும் இந்த 4ஓடு சேர்ந்து தான் 5ம் சேர்ந்து தான் உயிர் இயக்கமே உருவாவது, உயிர் படைக்கப்படுது அப்படிங்கிறது ஆசீவக கருத்து. இப்ப இந்த 5 தான் ஐம்பூதம் அப்படிங்கிறோம். இந்த ஐம்பூதங்களும் எப்படி செயல்படுகிறது, வினைப்படுகிறது அப்படிங்கும் பொழுது, இப்ப பொருள் இருக்கு. இப்ப இந்த 4ம் பொருள் தான். இந்த 4ல வந்து இப்ப நீர் பொருளு, காற்று பொருளு, அ நிலம் பொருளு. இந்த நிலம் வந்து ஒவ்வொன்னிலையும் பொருள்ன்னு சொல்றோமோங்கி, இதுல ஒண்ணோட ஒண்ணு பின்னி இருக்கும். நிலத்துக்குள் நீர் இருக்கும், நிலத்துக்குள் காற்று இருக்கும், நிலத்துக்குள் வெப்பம் இருக்கும். நீருக்குள் நெருப்பு இருக்கும், நீருக்குள் காற்று இருக்கும், நீருக்குள் நிலம் இருக்கும். இத வள்ளலார் தெளிவா சொல்லுவாரு. அப்ப என்னன்னா, சரி ஒரு ஒரு இயந்திரம் செய்றோம் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு ஒரு பொருள் வேணும். இந்த பொருள்ல இருந்து இந்த ஆற்றல உள்வாங்கறதுக்கு வேண்டிய வடிவமைப்பை உருவாக்கணும். இங்க அது முக்கியம். வடிவமைப்பு தான் முக்கியம். அப்ப ஆற்றல், பொருள், கட்டமைப்பு இந்த 3ம் ஒருங்கே இணையும் பொழுதுதான் இயக்கம் என்பது தோன்றுகிறது. இதைதான் கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை அப்படிங்கிறாரு வள்ளுவர். 5 3ம் எட்டதாய் ஆன பெரும் சோதியேங்கிறாரு சிவவாக்கியர். இப்ப இந்த 5 3 8 இங்க வந்துருங்க. இதுக்கும் பிறகுதான் நம்ம வந்து மத்த சமயங்களுக்கு உள்ள போக முடியும். இந்த புரிதல் வேணும். இப்ப இந்த 3ல என்னென்ன சொன்னா, 1 ஆற்றல், 1 அடுத்தது பொருள், அடுத்தது கட்டமைப்பு. இந்த 5 பூதம் மூவாற்றல் முக்குணங்கள். இந்த 3யும் முக்குணம்னு எடுத்துக்கோம். இதுதாங்க நம்ம வீட்டுல வந்து சாணத்துல பிள்ளையார் 2 புடிச்சு வச்சு, மஞ்சள்ல ஒரு பிள்ளையார் புடிச்சு வச்சு, அருகம்புல்ல சொருவி வைக்கிறான. அந்த பிள்ளையார் புடிச்சு வச்சிருக்கிறதுலயே 5பூதம் வந்துடுது. சாணத்துல நிலம் இருக்கு, நீர் இருக்கு, காற்று இருக்கு, வெப்பம் இருக்கு. உயிருங்கிற அந்த ஆகாயங்கிற உயிர் பூதம் இல்ல. அதுக்காக உயிர் உள்ள அருகம்புல்ல சொருவுறோம். 5 பூதம். அந்த சாணத்துல 2 இருக்க ஒரு குழவி ஆற்றல், ஒரு குழவி வந்து பொருள், சந்தனத்துல இருக்கிற குழவி கட்டமைப்பு. அப்ப 5 3ம் 8ம் அந்த பிள்ளையார் புடிச்சு வச்சிருக்கிறதுலயே தமிழன் உருவாக்கி வச்சுட்டான். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு விரிவா காட்டுறதுக்காக முன்னாடி வந்து முக்காலி போட்டு வச்சிருக்கான். முக்கால் 3 கால் இருக்கும். 3 கால்ல நீங்க ஒரு காலை எட்ட எடுத்தாலும் அந்த முக்காலி நிக்காது, கீழே விழுந்துரும்.
இப்ப இந்த ஆற்றல் பொருள் கட்டமைப்புங்கிறது 3 சேர்ந்தாதான் இயக்கம் இருக்கும். 3ல 1 இல்லைனாலும் இயக்கம் இருக்காதுங்கிறது தான் பொருள். இதுக்கு மேலேயும் பாத்தீங்கன்னா இந்த முக்காலிக்கு மேல 3 கிண்ணம் வச்சிருப்பான். ஒரு கிண்ணத்துல திருநீரு, ஒரு கிண்ணத்துல குங்குமம், ஒரு கிண்ணத்துல சந்தனம் இருக்கும். திருநீரு ஆற்றலின் குறியீடு, குங்குமம் பொருளின் குறியீடு, சந்தனம் கட்டமைப்பின் குறியீடு. சரி, திருநீர் ஏன் ஆற்றலின் குறியீடு? ஒரு பொருளை எரித்து அதில் உள்ள ஆற்றல்கள் முற்றும் வெளியேற்றப்பட்ட பிறகு கிடைப்பதுதான் சாம்பல். அப்ப ஆற்றலின் குறியீட சாம்பல் எடுத்துக்கிறான். இப்ப திருநீருங்கிறது சாம்பல் தான். பசு சாணத்தை எரிச்சு அந்த சாம்பல் கூட வாசனை திரவியங்களை கலந்து வச்சிருக்கிறது தான் திருநீர். இது சைவவாதிகளுடைய குறியீடு. திருநீர் எடுத்து 3 கோடு போட்டுக்கிறது சைவவாதிகளுடைய குறியீடு. இப்ப சைவங்கிறது ஆற்றல் முதல்வாத கோட்பாடு தான். அதுக்கு அடுத்தது குங்குமம். குங்குமங்கிறது மண்ணின் குறியீடு, நிலத்தின் குறியீடு. நிலம்ங்கிறது பொருள். அப்ப அந்த பொருள் முதல்வாதிங்கிறவங்க மாலியம். சந்தனங்கிறது மஞ்சள் சந்தனம் கட்டமைப்பு, அது பிரம்மவாதம். இப்ப பின்னாடி ஆசீவகத்தை பின்னாடி வந்த பிராமணியம் ஊடுருவி இந்த முக்காலிய உடைச்சு 3 காலியும் தனித்தனியா ஆக்குது. அப்ப அந்த ஒரு காலை எடுத்து வச்சுக்கினேன், இந்த ஆற்றல்ங்கிற காலை எடுத்து இது ஆற்றல் 3ல் இதுதான் பெரியது என்று தூக்கி பிடித்துக் கொண்டான். அவன்தான் கருத்து முதல்வாதி, ஆற்றல் முதல்வாதி, சைவவாதி. இப்ப சைவம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். 2வது ஒரு காலவர்த்தம் போய் எடுத்துக்கினேன், பொருள் தான் இந்த உலகத்துல முதன்மையானது, பொருள் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது. அப்ப பொருள் முதல்வாதம், அந்த பொருள் முதல்வாதியா இருக்கக்கூடியவர்கள் தான் மாலியம். இடதுசாரியும்போம், அவன் வலதுசாரி. கருத்து முதல்வாதி வலதுசாரி, பொருள் முதல்வாதி இடதுசாரி, வலங்கை இடங்கை அப்படிம்போம். இந்த 2க்கும் நடுவுல இருந்த அந்த கட்டமைப்பு இருக்கு. இந்த கட்டமைப்பு அவன் கட்டமைப்பு இல்லாம ஆற்றல் இருந்தாலும் பொருள் இருந்தாலும் பயன்படுத்த முடியாது. ஆனா அந்த 3லயே கட்டமைப்பு தான் உயர்ந்தது அப்படின்னு கட்டமைப்புங்கிற கால கையில எடுத்தவன் பிரம்மவாதி. இப்ப பிராமணியம் என்ன பண்ணுது, ஐம்பூதம் முக்குணம் இருந்த இடத்துல முக்குணத்தை அந்த முக்குணங்கிற முக்காலிக்கு உடைச்சி 3 காலியும் தனித்தனியா பிரிச்சு ஆற்றல் பொருள் கட்டமைப்ப சைவம் வைணவம் பிரம்மவாதமா மாத்துது. இதுக்கு இன்னும் தரவான புரிதல் வேணும் அப்படின்னாக்கா அந்த மும்மூர்த்தியினுடைய மனைவிமார்களை பாருங்க. சக்தி, லக்குமி, சரஸ்வதி. இந்த 3 பேரையும் பார்த்தீங்கன்னா சக்தி ஆற்றலின் குறியீடு, சரஸ்வதி லக்குமி செல்வத்தின் குறியீடு, சரஸ்வதி கல்வியின் குறியீடு. கட்டமைப்பை உருவாக்கணும்னா கல்வி வேணும், அறிவு வேணும். இப்ப இந்த ஆசீவகத்துல இருந்த ஆற்றல் பொருள் கட்டமைப்பதான் பின்னாடி வேதாந்தவாதிகள் 3 சமயமா மாத்திருக்காங்கிறது தெரியுதுங்களா? சைவம், மாலியம், பிரம்மவாதம். இப்ப திரும்பி இந்த 3 சமயங்களும் தான் இந்த சமயத்தை சார்ந்தவர்கள் என்பதை பிறருக்கு சூசகமாக தெரிவிப்பதற்கு ஒரு குறியீடை பயன்படுத்துகிறார்கள். இதுதான் இந்த பூசை ராம இதெல்லாம், வேற எதுவும் கிடையாது. நான் இந்த சமயத்தை சார்ந்தவன் அப்படிங்கிறதுக்கு. இப்ப தீக்காக்காரனா கருப்பு சட்டை போடுவான் அப்படிங்கிற மாதிரி, கம்யூனிஸ்ட்காரனா ஜெப்பு சட்டை போடுவான் அப்படின்னாக்க அந்த மாதிரி ஒரு குறியீடா இவங்க பயன்படுத்துறாங்க. அப்ப நெற்றியில 3 பூசை போட்டாக்கா இவன் சைவவாதி அப்படிங்கிறோம். சரி, பூசை தான் போடுறான், ஒரு கோடு போடலாம்ல, ஏன் 3 கோடு போடணும்? அந்த 3 கோடும் சாம்பல்ல தான் போடுவாங்க, வேற எதுலயும் போட மாட்டாங்க. அது தெளிவா தெரிஞ்சுன்னு சாம்பல்ல தான் போடுவாங்க. அந்த திருநீருங்கிற சாம்பல், திருநீர்ல அந்த 3 கோட்லயே நடுக்கோடு கொஞ்சம் நீட்டா இருக்கும். இப்ப இந்த நம்ம என்ன கருதுறோம்னாக்கா 3 கோடுங்கிறது ஆற்றல் பொருள் கட்டமைப்பு என்கிற முக்கோணத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் சைவவாதிகள். இருந்தாலும் நடுக்கோடாகிய சிவனியன் தான் அதில் சற்று மேலானது என்பதை சுட்டி காட்டுகிறார்கள். அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். பட்டையில பூசையில அப்படியே நாமத்துக்கு நீங்க வரும் பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களுக்கு எதிர்நிலைப்பட்டவங்க. அவங்க ஆற்றல்னா நான் பொருள்னு எதிர்நிலைப்படுறாங்க. இன்னைக்கு
ம். கருத்து முதல்வாதியும் பொருள் முதல்வாதியும் எதிர்நிலைப்பட்டவங்க தானே. அப்ப ம். இவங்க கிடைகோடா போட்டதை அவங்க குத்துக்கோடா போடுறாங்க. வைணவர்கள் வந்து ம். அந்த 3 கோடியும் குத்துக்கோடா போடுறாங்க. இங்க ஒரு ம். நுட்பமா ஆய்வு பண்ணி பாருங்க. அந்த குத்துக்கோட்டுல 2 ம். பக்கமும் 2 வெள்ளை கோடு, நடுவுல ஒரு சிவப்பு கோடு வரும். ம். இந்த சிகப்பு ஓகே. கோடு இவங்க குங்குமத்துல எடுத்து போடலாம். வேற ஏதோ பயன்படுத்தலாம். இந்த வெள்ளை கோடு ம். இந்த திருநீரை ம். நீங்க நீர்ல குழப்பி போட்டாலும் வெள்ளை கோடு வரும். ம். ஆனா உயிரே போனாலும் திருநீரை வைணவர்கள் தொடமாட்டார்கள். ம். அவங்களுக்குள்ளாலேயே ஒரு பெரிய சண்டைக்காரங்க மாரி. அப்ப ம். அவங்களுடைய பொருளின் குறியீடுங்கும்போது, பொருளின் குறியீடான நிலத்திலிருந்து வெண்மண்கட்டி, திருமணங்கட்டி அப்படிம்பாங்க. திருமண்கட்டி ம். அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ள மண்கட்டி, காவி மண்கட்டி எடுத்து அதுல வந்து கட்டி தயாரிச்சு வச்சிருப்பாங்க. அந்த மண்ணு. ம். அந்த மண்ணுல இருந்து தான் வெள்ளைக்கோடும், அந்த சிவப்பு கோடும் மண்ணுல இருந்து தான் போடுவாங்க. அது திருமண்னே சொல்லுவாங்க. ம். அப்ப இந்த மண் என்பது பொருள் முதல்வாதம். ஓகே. அவங்க பொருளை முதன்மைப்படுத்துறாங்க. அந்த இடத்துல சாம்பல்ல இருந்து வெள்ளைக்கோடு போட்டுட்டா அது வந்து ஆற்றல் முதல்வாதம் ஆயிடும். இவங்க ஆற்றல் முதல்வாதத்தை எதிர்க்கிறாங்க. பொருள் தான் ம். முதன்மையானதுங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க. அப்ப அந்த பொருளின் ம். குறியீடாதான் நிலத்தின் குறியீடா நடுவுல சேப்பு கூட போடுறாங்க. இப்ப இவங்களும் ஓகே. 3 எடுத்துக்கிறாங்க. ஆற்றல், பொருள், ம். கட்டமைப்பு 3 எடுத்துக்கிறாங்க. ம். ஆனா 2 பக்கம் இருக்கிற வெள்ளைக்கோடு, ஒண்ணு கட்டமைப்பு, ஒண்ணு ஆற்றல், நடுவுல இருக்கிற சிவப்பு கோடு பொருள். இந்த 2 வெள்ளைக்கோட விட கொஞ்சம் சற்று நீளமா இருக்கும் சிவப்பு கோடு. இந்த 2 விட கொஞ்சம் கொஞ்சம் மேலானது பொருளு. ம். அதனால நாங்க தான் ம். 2 விட கொஞ்சம் பெரியவங்க அப்படிங்கிறத அவங்க சுட்டி காட்டுறாங்க. ம். அதுக்கு அடுத்தது இன்னொரு நாமம் இருக்கு. அந்த ம். நாமம் இந்த சிவப்பு கோடுக்கு பதிலா மஞ்சள் கோடு போடுவாங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மூவாற்றலையும் அவங்களும் ஏத்துக்கிறாங்க. 2 பக்கம் 2 வெள்ளை கோடு. ம். ஆற்றல், க பொருள் அப்படி எடுத்துக்கிறாங்க. நடுவுல இருக்கிற மஞ்சள் ம். கோட கட்டமைப்பா குறிப்பிடுறாங்க. கட்டமைப்பு தான் ம். மத்த 2லும் மேலானதுங்கிறத அவங்க முன்வைக்கிறாங்க. ம். ம். பிற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, அந்த வெள்ளை கோடு இல்லாம ஒத்த கோடு மஞ்சள்ல போட்டுப்பாங்க. சந்தனத்திலேயோ ஆமா, ஒத்த ஆமா. கோடு அடிச்சிருப்பாங்க ம். நெறைய பேரு. இப்ப இந்த ஒத்த கோடுக்காரங்கலாம் பிரம்மவாதி அவங்க. அத விட இன்னும் இந்த கதையிலேயே பாருங்க, இந்த பிரம்மன்கிறவன் சிவனோட ஒட்டி வரமாட்டான். மகாவிஷ்ணுவுக்கு பொறந்தவனா, மகாவிஷ்ணுவோட சேர்ந்து தான் அந்த பிரம்மன் வருவான். ம். பிரம்மத்துக்கு தனியா வந்து கோயில் கிடையாது. ம். பிரம்மங்கிறது தனிச்சு நிக்க முடியாதது. புரியுதுங்களா உங்களுக்கு? ம். ஓகே. ஓகே. பொருள் இல்லாமல் கட்டமைப்பு இல்லீங்க. ஒரு கட்டமைப்புன்னா அது பொருளோட சேர்ந்து தான் இருக்கும். ஓகே. அப்ப பிரம்மம் என்பது விஷ்ணுவோடு சேர்ந்து ம். இருப்பதுங்கிறதால தான் பிரம்மனை வந்து விஷ்ணுக்கு முகம், மகாவிஷ்ணுக்கு முகம்னு கொண்டு வந்திருக்காங்க. இவனுக்கு எவ்வளவுதான் ம். பிரட்டிக்கின்னு வேதாந்தத்துல வந்து நம்ம ஆசிவக கருத்தியல திருச்சி எடுத்து போனாலும் அதனுடைய ஆய்வுல வந்து நம்மளுக்கு நிறைய அதனுடைய உட்பொருள் தெளிவா கிடைக்குது. ம். இப்ப நம்ம ஆசிவக பார்வையில நாமத்தை அப்படிதான் பாக்குறோம். ஓகே. இதுல வந்து இந்த குந்து வச்ச நாமம், குந்து வைக்காத நாமம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கும்போது, பெரும்பாலும் சமணர்களை வந்து படுகொலை செய்யும் பொழுது, சித்தர்களை செய்யும்போது வைணவம் ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து அனுசரணையா இருந்தது. கொஞ்சம் பாதுகாப்பு கொடுத்தது. ம். ம். சைவம் தான் அந்த கொலையை முன்னின்னு பண்ணிச்சு. அப்ப அந்த ஆசீவகத்தினுடைய குறியீடுல இருதலை முக்கோல் அப்படின்னு ஒரு குறியீடு இருக்கு. அது அந்த மாட்டு தொழுவங்கள் தைப்பொங்கல் அன்னைக்கு இந்த குறியீடை போடுவாங்க. இந்த குறியீடை பாருங்க. அ இருதலை முக்கோல். இது கீழே தான் இருக்கு பாருங்க. இருதலை முக்கோல். ஓகே. மேலேயும் 3 சூலம் இருக்கும், கீழேயும் ஒரு 3 சூலம் இருக்கும். இப்ப இந்த சூலங்கிறது இப்ப இதுல வந்து கீழே இருக்கிறத நீக்கிட்டு மேல இருக்கிறத எடுத்தீங்கன்னா நாமம். சரிதானா?
புரியுது. அப்ப மேல இருக்கிறத கீழ இருக்கிறத கொஞ்சம் விட்டு கட் பண்ணினீங்கனாக்கா குந்து வரும். ம். அப்ப தென்கலைங்கிறது ஆசிவகத்திலிருந்து வந்த வைணவங்கிறது தான் கீழ குந்து இருக்கிற நாமம். அது தென்கலை. ம். இந்த ஆசிவகத்தையே மறுக்கக்கூடிய வேதாந்த கருத்தியல்வாதிங்க அந்த குந்தியும் காலி பண்ணிட்டு நாங்க ஆசிவகத்திலிருந்து வந்து தனியா வந்ததாங்கிற மாரி அவன் கொண்டு வந்ததால தான் குந்து இல்லாத மொட்டை நாம அவன் போடுறான். வடக்க இருக்கிறவன். இதுல என்ன பாத்தீங்கன்னா, இப்ப இந்த பூசை போட்டுருவாங்க. பூசை போட்டுட்டு அந்த பூசை மேல ம். சந்தனத்துல ஒரு பொட்டு வைப்பாங்க. அந்த சந்தனம் ம். ஈரப்பதமா இருக்கும்போதே அது மேல குங்குமத்த வச்சீங்கன்னா ஒட்டிக்கும். ம். இப்போ பூசை இருக்கும், ஆமா. சந்தனம் இருக்கும், பொட்டு இருக்கும். ம். இப்ப இவங்க பாருங்க ஒரே நேரத்துல முக்குணத்தையும் எடுத்துக்கிறாங்க இவங்க. பூசை ஆற்றலின் ம். குறியீடு, சந்தனம் ம். கட்டமைப்பின் குறியீடு, குங்குமம் ம். பொருளின் குறியீடு. நான் எல்லாருக்கும் பொது ஓகே. மனிதன்யா. நான் பாகுபாடு ம். பார்க்கல. நான் சைவம், வைணவம் அப்படிலாம் பார்க்கல. எல்லாமே எல்லாமே ம். ஒண்ணு சேர்ந்தது. இது கிட்டத்தட்ட ஆசீவக கோட்பாட ஏத்துக்கிற ஒரு நிலைப்பாடு இது. ஓ. அங்க கூட பாருங்க, ஆற்றல்ங்கக்கூடிய திருநீரு முதல்ல பூசப்பட்டிருக்கு. அடுத்து ம். சந்தனங்கிற கட்டமைப்பு வைக்கப்படுது. அடுத்து ம். குங்குமங்கிற பொருள், பொருளின் குறியீடான குங்குமம் வைக்கப்படுது. அப்ப அந்த ம். குங்குமத்தையும், திருநீரையும் கட்டி பிடிப்பது சந்தனம். ம். நீங்க நுட்பமா ஆய்வு பண்ணீங்கன்னா, திருநீறு ஆற்றல், குங்குமம் பொருள், ஆற்றலையும், பொருளையும் ஒன்று சேர்த்து இயக்கத்தை கொடுப்பது கட்டமைப்பு. ஓகே. அந்த 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 குறியீடுக்குள்ளாலேயே எவ்வளவு அறிவியல் உள்ள கொட்டி கிடக்கு பாருங்க. ம். ம். திருநீறு, திருநீரையும் அ வ திருநீறுங்கிற ஆற்றல், குங்குமங்கிற பொருள் 2யும் ஒண்ணு சேர்க்கக்கூடிய கட்டமைப்புங்கிற சந்தனம். அ. அப்ப திருநீறு சந்தனம். வச்சு ஓகே. அது மேல சந்தனம் வச்சு குங்குமம் பொட்டு வச்சிருக்காங்க. இப்ப இது எல்லாம் இந்த பார்வையில நம்ம ஆய்வு பண்றோம் அத. ம். இப்படிதான் அதனுடைய பொருள் இருக்கணும். ஏன்னா, இதனுடைய துவக்கமாயே ம். மிகப்பெரிய அணுயியல் கோட்பாடு கொண்ட அறிவியல் இல்லையா ஆசிவகம். ஓகே. அதனால ஓகே. அந்த அந்த குறியீட வைக்கிறவங்க முட்டாள்தனமா கொண்டு போய் பொருள் வைக்க மாட்டாங்க. அதனால தான் சொல்றேன். அப்ப பிராமணர்கள் நம்மள கீழ அழுத்தணுங்கிறதுக்காக, நம்மளுக்கு அரைகுறை அறிவு இருக்கிறதையும் முட்டாள்தனமா ஆக்கணுங்கிறதுக்காக ஒரு கதைய எழுதி நம்மளுக்கு பரப்புறான். ஓகே. அப்ப நம்ம வேலை என்னன்னா, அதனுடைய உண்மையான பொருள் என்ன? இந்த கதையினுடைய கரு எங்க இருக்கு? அது தமிழர்கிட்ட இருக்கு. தமிழர்ட்ட இருந்து இது முட்டாள்தனமா இருந்ததா? அறிவியலா இருந்ததுங்கிறத ஆய்வு பண்றது நம்ம வேலை தானே! ம். ம். ஓகே. அதுவும் தமிழர் இனத்துக்கு ஒட்டுமொத்தமா தந்தையா இருக்கிறவனும், ம். பகுத்தறிவு பகலவனா இருக்கிறவனும், இந்த ஆய்வு பண்ணுமா அந்த ஆய்வு செஞ்சிருக்கணுமா வேணாமா? ம். இவன் போய் அந்த குப்பைய கிளறிக்கின்னு தானே உட்கார்ந்தான். சமஸ்கிருத குப்பைங்கிற வேதாந்தம் 4 வேதங்களுங்கிற அந்த குப்பைய கிளறிக்கின்னு, அதுல என்ன இருக்குன்னு எடுத்து வச்சுக்கின்னு தான் நம்மளுக்கு உங்கள தேடி அம்மோன்னு சொன்னா, வைப்பாட்டி பிள்ளைன்னு சொன்னாங்கிற கருத்த சொல்லியிருந்தானே ஒழிய, ம். தமிழகத்துல இருந்த அறிவியல் கூறு என்ன? அவன் எடுத்திருக்கிற அறிவியல் கூறே நம்மள்ட்ட இருந்து போனது. நம்மள்ட்ட அது ஏற்கனவே எப்படி அந்த அந்த மெய்யறிவு இருந்ததுங்கிறத யாரு ஆய்வு பண்ணிருக்கானோ, அவனுக்கு தானே பகுத்தறிவாதின்னு பேரு. ஓகே. ஒரு முட்டாப்பய தன்னை பகுத்தறிவாதின்னு சொல்லிக்கினான்னாக்கா, அதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்படியே நீங்க இந்த ம். சிவலிங்கத்துக்கு எடுத்துக்கோ. இப்ப ம். சிவலிங்கங்கிறது என்ன அப்படின்னாக்கா, ஆண்குறியா ஆண்குறிதான், பெண்குறியா ம். பெண்குறிதான். அது இப்ப சைவர்கள், வைணவர்கள் யாரும் அது இல்லன்னு மறுத்தால் கூட, என்னுடைய ஆய்வு கோணம், ஆசீவக கோணத்துல கருத்தியல் கோணத்துல பார்க்கும்பொழுது, ஆண்குறி, பெண்குறி இணைக்கப்பட்ட ஒரு குறியீடு. ம். மேல இருக்கிறது லிங்கம். லிங்கம் என்றால் இலக்கு, குறியீடுன்னு பொருளு. ம். கீழ இருக்கிறது ஆவுடை. நீங்க இப்ப என்ன இதுல ஒரு பொருள் தெரிஞ்சீங்கன்னா, இந்த ம். ஆவுடையும், லிங்கமும் ஒரு கல்லுல வடிக்கலாம்ல? ம். ஏன் 2 கல்லுல வடிச்சிருக்கு? ஓகே.
இந்த ஆவுடை ஆவுடை தனிக்கல் இருக்குங்க. ஆமா ஆமா. லிங்கம் தனியா இருக்கும். மேல இருக்கிற லிங்கம் தனிக்கல்லு. ம். இதுக்கு உள்ளால ஆவுடைக்குள்ளால அடைப்பற்ற ஒரு துவாரம் இருக்கும். நீட்டு ஓட்டை ம். இருக்கும். ஆமா. அந்த ஓட்டை எப்படி இருக்கும்னாக்கா, அதாவது இப்ப இந்த லிங்கத்த எடுத்துங்களேன். லிங்கம் வந்து இப்ப மேல வட்டமா இருக்கு இல்லீங்களா? ம். அந்த குழவி வட்டமா இருக்கு. அதுக்கு கீழ நீங்க போனீங்கன்னா, இதெல்லாம் உள்ள மறைஞ்சிடும். 8 பட்டை இருக்குங்க. ம். இந்த 8 பட்டை வந்து அது உள்ள பொருத்தும்போது உள்ள போடும். மறைஞ்சிடும். ம். இந்த 8 பட்டைக்கு கீழ 4 பட்டை இருக்கும். அதோட சின்னதா. ஓகே. இந்த இந்த 8 பட்டை, 4 பட்டை அளவுடைய அதே அளவுடைய ஓட்டை வந்து அந்த ஆவுடையில இருக்கணும். ம். இந்த 4 பட்டை 4 பட்டை சரியா போய் உட்காரணும். 8 பட்டை 8 பட்டை சரியா போய் உட்காரணும். அப்படி உட்காரலன்னா லிங்கம் பொருத்தவே முடியாது. பொருந்தாது. ம். இப்ப இந்த பகுத்தறிவாதி இருக்கான்ல, ம். திராவிட மாடல் பகுத்தறிவாதி எவனையாவது விளக்கம் இது வரைக்கும் சொல்லுங்க. இப்ப நான் சொன்னேன்னா அதுக்கு முறைக்கு சொல்லுவானோ. ம். ஆண்குறி பெண்குறிங்கிறது இது எல்லாருக்கும் தெரியும். அவனுக்கும் தெரியுது சொல்றான். அந்த 8 பட்டை 4 பட்டை யாருக்குன்னு அவனை விளக்கம் ஏதாவது சொல்லிருக்கானா அது வரைக்கும்? ம். ம். இல்லையே. இல்ல. இப்ப அந்த சிவலிங்கம்ங்கிறது உயிரின் குறியீடுங்க. உயிரின் குறியீடுன்னா உயிரின் தோற்றுவாய் குறியீடு அல்லது கருப்பை குறியீடு. ஓகே. அப்ப நீங்க தொல்காப்பியத்துல வந்து உயிர் தோற்றுவாயை எப்படி கொண்டு வரணும்னா, உயிர் இனத்தை வந்து அது 5, 6 வகையா வகை பிரிக்குது தொல்காப்பியம். ம். ஓரறிவு என்பது உற்றறிவதுவே, ஈரறிவு என்பது அதனோடு நாவே, மூவறிவு என்பது அதனோடு மூக்கே, நான்கறிவு என்பது அதனோடு கண்ணே, ஐந்தறிவு என்பது அதனோடு செவியே, ஆறறிவு என்பது அதனோடு மனனே, நேரெதில் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே. இப்ப இங்க அவர் வந்து 6 வகைப்படுத்துறாரு உயிரை. ஆனா சித்தர்கள் கருப்பை வழியில 4 தாங்க உயிரை வகைப்படுத்திருக்காங்க. ம். உயிர் தோன்றது கருப்பை தானே. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 4 வகை யோனி 4 வகை யோனி அப்படிங்கிறாங்க. அது உயிர் தோன்றும் இடம் அப்படிங்கிறத யோனிங்கிற பொருள்ல சொல்றாங்க. ஒன்று வித்தற்றது அல்லது யோனியற்றது, கருப்பை அற்றது. இது வந்து ஒரு செல் உயிரி. அதுக்கு பாலினம் கிடையாது, கருப்பை கிடையாது, எதுவுமே கிடையாது. பிளவுபடும். செல் டிவிஷன் மேல 1 2ஆவும் 2 4ஆவும் அப்படி பிளவுபட்டு உயிரினம் பெருகும் ஒழிய அங்க பாலின சேர்க்கை எல்லாம் எதுவும் கிடையாது. இது வித்தற்ற அல்லது கருப்பை அற்ற உயிரினம். 1 அது ஒரு தோற்றுவாய். 2வது வித்து தோற்றுவாய். தன்னுடைய கருப்பையிலிருந்து ஒரு விதையை உருவாக்கி அந்த விதையை வெளியில போட்டு அது பல காலம் மாத கணக்கிலேயோ ஆண்டு கணக்கிலேயோ அந்த வித்துல உயிர் அப்படியே இருந்து குறிப்பிட்ட சூழல் வரும் பொழுது முளைச்சு அதே இனத்தை உருவாக்கும். அப்ப வித்து கருப்பை, வித்து யோனி 2. 3வது கருப்பை முட்டை கருப்பை. கருப்பையிலிருந்து முட்டை வரும். அந்த முட்டைக்குள்ளால உயிர் இருக்கும். பல நாள் உயிர் இருக்கும். அது திரும்பி அடை காத்தலோ இல்ல இயற்கையில இப்ப முதல்ல ஆமெல்லாம் பண்ணி மண்ணிலேயே போட்டு மூடிட்டு போடும். கொஞ்ச காலம் சென்று குறிப்பிட்ட காலத்துல உயிர் வெளியே வரும். அப்ப முட்டை சேர்ந்த கருப்பை 3. 4வது கருப்பை. இப்ப தாய் வயிற்றுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு கருப்பை. அது அந்த தாய்மையை விட்டு வெளியே போகாது. இப்ப இதெல்லாம் தாய்மையை விட்டு வெளியே இருக்கும். முட்டை வெளியே இருக்கும், விதை வெளியே இருக்கும். கருப்பைங்கிறது தாய்மையை விட்டு வெளியே போகாத கருப்பை. அது விலங்கினம், மனித இனம். இந்த 4 வகையில தான் உயிரின தோற்றம் இருக்கு அப்படிங்கிறது தொன்மையில சித்தர்கள் கணித்தது. அப்ப அந்த 4 வகை உயிர் தோற்றத்தின் குறியீடாக தான் சிவலிங்கம், அந்த லிங்கத்தினுடைய குழவியில் அடியில் 4 பட்டைகள் வெட்டப்பட்டிருக்கிறது. மேலே இருக்கிற 8 பட்டை 5பூதமும் 3 குணங்களும் ஆற்றல், பொருள், கட்டமைப்பு என்ற முக்குணமும் 5பூதமும் சேர்ந்த 5 3 8ஆய்
ஆனபெரும் ஜோதியேங்கிறாரு. அந்த 8ம் சேர்ந்துதான் உலகம் இயக்கமாவது. இந்த உருவான கருவை இந்த 8 சேர்ந்துதான் வளர்த்தெடுக்குது அந்த உயிரங்கிறதான் மேல 8 பட்டா. ஓகே. இப்ப மேல இருக்கிற குழவி ஆண் எடுத்துக்கங்க. ஆணாக நீங்க எடுத்துக்கலாம். அணுக்கோட்பாட்டுல போகும்போது அதை ஆற்றலா எடுத்துக்கலாம். இங்க மேல இருக்கிற குழவை ஆற்றல் என்பது ஆண்மையின் குறியீடு, ஆண்மை என்பது ஆற்றலின் குறியீடு. அப்படி புரிஞ்சுக்கணும் நீங்க. பெண்மை என்பது பொருளின் குறியீடு. ஏன் பெண்மை பொருளின் குறியீடுனாக்கா, பெண்மை பொருள் என்பது புலம்பெயராதது. புறவிசை ஒன்று தாக்கும் வரை புலம்பெயராதது. இப்ப மண் இருக்குன்னா அப்படியேதான் இருக்கு, மரம் இருக்குன்னா அப்படியே இருக்கு. அதே போன்று தாயின் கருப்பை என்பது, அது தாவரங்களா இருந்தாலும் சரி விலங்கினங்களா இருந்தாலும் சரி, கருப்பை தாய்மையோடு சேர்ந்து இருக்கு. அப்ப அது பெண் இருப்பு நிலை கொண்டது. இப்ப ஆண்மை என்பது புலம்பெயரும் தன்மை கொண்டதாக இருக்கு. இப்ப ஆணினுடைய விந்தணுவோ விலங்கினுடைய விந்தணுவோ தாவரங்கள்ல இருக்கிற மகரந்த தூளோ புலம்பெயர்ந்து தன் தோற்றுவாயிலிருந்து புலம்பெயர்ந்து வந்து இந்த கருப்பைக்கு சேருது, பெண்ணினுடைய கருப்பைக்கு சேருது. அப்ப சூரியன்ல இருந்து ஆற்றல் புலம்பெயர்ந்து வந்து பூமிக்கு சேருது. அப்ப ஆற்றலை ஆண்மையோட ஒப்பிடுறோம், பொருளை பெண்மையோட ஒப்பிடுறோம். அப்ப கீழே இருக்கிற ஆவுடைய நீங்க பெண்மையா எடுத்துக்கலாம் அல்லது பொருளா எடுத்துக்கலாம். மேல இருக்கிற லிங்கத்தை ஆற்றலா எடுத்துக்கலாம் அல்லது ஆண்மையின் குறியீடா எடுத்துக்கலாம். சரி, இது இரண்டு ஏன் ஒன்னா பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த ஆண்மையினுடைய குறியீடு ஒரு மகரந்த தோல் ஒரு பூவில் இருக்கக்கூடிய சூழ்முடி வழியே அதன் கருப்பைக்கு சென்று அடைந்தால்தான் உயிர் தோற்றம் உருவாகும், அந்த இனத்தின் உயிர் தோற்றம் உருவாகும். எனவேதான் ஆண்மையின் குறியீடான லிங்கத்தை பெண்மையின் குறியீடான ஆவுடைக்குள் உள் செலுத்தி அது பொருத்தப்பட்டிருக்கிறது. இப்ப இங்கேயே பாருங்க, ஆற்றல் பொருள் கட்டமைப்பு முக்கோண கோட்பாடு வரும். மேல இருக்கிற ஆண் ஆற்றல், கீழே இருக்கிற பெண்மை பொருள், இரண்டையும் ஒன்று இணைத்திருப்பது கட்டமைப்பு. அப்ப ஆற்றல் பொருள் கட்டமைப்பு என்ற இயக்கத்தின் முக்குணங்களும் அங்கே அமைய பெற்றது. சரியா? சிவலிங்கங்கிறதுல அந்த முக்குணமும் பதியப்பட்டிருக்கு. அதே போன்றே ஆணுடைய உயிரணு பெண்ணுடைய கருமுட்டை இரண்டும் ஒன்று இணைக்கப்படும் பொழுதுதான் உயிரின் தோற்றம் உருவாகிறது என்பதால் தான் ஆண்மையின் குறியீடும் பெண்மையின் குறியீடும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு பொருத்தப்பட்டிருக்கிறது. அப்ப உயிர் ஆற்றல் உயிர் தோற்றுவாயின் குறியீடு சிவலிங்கம், ஆற்றல் பொருள் கட்டமைப்பு என்ற இயங்கியல் கோட்பாட்டின் குறியீடு சிவலிங்கம். நீங்க அணு கோட்பாட்டுக்குள்ள போனீங்கன்னாக்க அங்க எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் என்ற முக்கோண கோட்பாட்டுக்குள்ளால வரும் பொழுது ஆற்றல் என்பது எலக்ட்ரான், அங்க மேல இருக்கிற லிங்கம் எலக்ட்ரான், கீழே இருக்கிற ஆவுடை புரோட்டான், ரெண்டையும் சேர்த்து ஒன்னா இருக்கிறது நியூட்ரான். நியூட்ரான் தான் கட்டமைப்பு, புரோட்டானை கட்டமைக்கிறது நியூட்ரான். இப்ப ஆற்றல் அணு கோட்பாட்டினுடைய குறியீடாகவும் சிவலிங்கம் இருக்கிறது. இது எல்லாமே பாக்குறோம், பார்வையில இருக்கு. சிவலிங்கத்தை நான் அறிவியல் கோணத்தோட பார்க்கும் பொழுது எனக்கு அப்படி தோணுது. அது சிவலிங்கத்தை ஒருத்தவன் திராவிட நாட பாவாடை உள்ளால தேடுறவன் போய் பார்த்தான்னாக்கா அவனுக்கு அப்படிதான் தோணும். அப்ப வள்ளுவர் சொல்றாரு, தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்க, ஐம்புலத்தார் ஒம்பல் தலைங்கிறாரு. அப்படி எடுத்ததுமே தென்புலத்தார், நம்மளுடைய முன்னோர்கள் தென் திசையில மாண்டவர்களை முதல்ல வணங்க, அப்புறம் கொலச்சாமிக்கு வாங்குறாரு. அப்ப இங்க பெண்மொழி வைக்கிறது, காப்ப தக்கால வைக்கிறது, இது எல்லாமே குமரிக்கண்டத்தினுடைய தாய்மையே தாய் நிலத்தை குறிக்குது. இது வேற சைகையில வேற 4 தரம் காட்டுறான். இப்படின்னா நாம, இப்படின்னா பூசை, இப்படின்னா நாம. பைத்தியகாரத்தனமா இல்ல? இவனெல்லாம் அமைச்சரா வச்சிருக்கிறது நம்ம தலைவிதின்னு சொல்றது தவிர வேற என்ன? நீங்க சைவத்தை பத்தி ஏதோ ஒண்ணு சொன்னீங்க.
ஆமா, காய்கறி உணவு அப்படின்னு சொல்லலாம். இது உணவு என்னன்னா, சார்ந்து என்னுடைய ஆய்வுல வந்து சிவனியம் அப்படிங்கிறது சைவம் வேறு, சிவனியம் வேறு. இந்த சிவனியம்ங்கிறது தான் சைவத்தை, அதாவது சிவபெருமான முதன்மைப்படுத்தி ஆற்றல் முதல்வாதியா இங்க ஒரு அமைப்பு கட்டப்பட்டது வந்து சிவனியம், சைவம் அல்லாது. சிவனியத்துக்கு ஆசிவகத்திலேயும் வந்து புலால் உணவு உண்டு, புலால் தவிர்த்த உணவு உண்டு, ரெண்டும் உண்டு. அது எல்லா சமயத்திலயும் அது இருக்கு. புலால் உணவு இருக்கு, புலால் தவிர்த்த உணவும் இருக்கு. நீங்க பிராமணர்கள்லயும் பாத்தீங்கன்னா தொன்மையில எல்லாம் கறி உணவு உண்டு இருக்காங்க, கறி உண்ணாதி இருந்திருக்காங்க. அது எல்லா இடத்துலயும் இருக்குது. இந்த கறி உண்ணா நிலைங்கிறது எங்க போகுதுன்னாக்கா, மெய்யறிவு வந்து புற அறிவு இருந்து அக அறிவுக்கு நம்ம வந்து நம்ம பயிற்சி எடுக்கும் பொழுது உயிர்காந்த ஆற்றலை குண்டலினி யோகத்திலிருந்து கிளப்புவதற்கான பயிற்சி எடுக்கும் பொழுது ஊழ்க பயிற்சி என்று சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சி, வலது கை பக்கம் மூச்சு விட்டால் வடகலை, இடது பக்கம் விட்டால் இடங்கலை, 2 துவாரத்திலையும் சமமாக மூச்சு விட்டால் அது சுழிமுனை. இது நாடியினுடைய அந்த மூச்சு பயிற்சியில வரும். இது நீங்க அந்த சரயோகம்னு சொல்லுவாங்க, அது தனியா. நீங்க அங்க பார்த்தா கூட வலது பக்கம் சுவாசித்தல் ஆற்றல், இடது பக்கம் சுவாசித்தல் பொருள், நடுவில் 2லையும் சுவாசித்தல் கட்டமைப்பு, அப்படி நீங்க ஆற்றல் பொருள் கட்டமைப்பு கோட்பாடு அங்க சரியா வரும். அப்ப அந்த ஊழ்க பயிற்சி நிலைக்கு போறவங்க உணவு கட்டுப்பாடு வேணும். அந்த உணவு கட்டுப்பாடு உள்ளவங்க புலால் தவிர்க்கணும். மரக்கறியிலேயே கூட எதெல்லாம் சாப்பிடக்கூடாத கறின்னு இருக்கு, அதை தவிர்த்தாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் அது சைவம் இல்ல, வைணவம் இல்ல, அது வேதாந்தம் யாரா இருந்தாலும் அந்த பயிற்சி நிலைக்கு போறவங்களுக்கு உணவு கட்டுப்பாடு உண்டு. அதிலேயே கீழே இருக்கிற உடல் உழைப்பாளர்கள், போர் பயிற்சி எடுத்துக்கிறவங்க, போர்க்குடியா இருக்கிறவங்க, வேளாண் குடியா இருக்கிறவங்க, இப்படி உடல் உழைப்பு செலுத்தக்கூடியவங்களுக்கு உணவு கட்டுப்பாடு இல்லை. அவங்க சிவனீயவாதியா இருக்கலாம், மாலியவாதியா இருக்கலாம், அது வேறு. அவங்களுக்கு உணவு கட்டுப்பாடு கிடையாது. இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னாக்கா, ஆசிவக அடையாளமா இருக்கக்கூடிய ஐயனார் கோயில்ல சைவமும் உண்டு, அசைவமும் உண்டு. உங்க பார்வையில சொல்லணும்னாக்கா, அப்ப உள்ள இருக்கிற ஐயனாருங்கிறவரை ஆசிவக பெருஞ்சித்தர், அவர் உணவு கட்டுப்பாடு உடையவர். அவருக்கு பொங்கல் மட்டும்தான் படைக்கணும், கறியெல்லாம் அங்க படைக்கூடாது. அவருக்கு முன்னாடி மெய்காப்பாளர் இருப்பாங்க, வீரா இருப்பான். வீரன் வந்து போர்க்குடியாவான். அவனுக்கு வந்து இந்த பொங்கச்சோறு எல்லாம் வேலைக்கு ஆகாது. அவனுக்கு 2 கடாயை வெட்டி போடணும், பண்ணியை வெட்டி போடணும், கோழியை வெட்டி போடணும். அப்ப இவனுக்கு மட்டும் அந்த கடாயை வெட்டுவாங்க. இப்ப இந்த கிடா வெட்டக்குள்ள அவருக்கு பிடிக்காது, உள்ள இருக்கிறவருக்கு பிடிக்காது. அப்ப அவருக்கு மரவா செய்யணுங்கிறதுக்காக முன்னாடி திரை இருந்தா திரை போட்டுருவாங்க, இல்லைன்னா ஒரு வேட்டியாவது இழுத்து பிடிச்சிக்கிட்டு தான் அந்த கடாயை வெட்டுவாங்க. இப்ப புரியுன்னு நினைக்கிறேன். ஒரே கோயில அவரு அந்த கறி சாப்பிட மாட்டாரு, அந்த உணவு எடுத்துக்க மாட்டாரு, இவருக்கு இந்த உணவு தான் பிடிக்கும். அப்ப ஆசிவக கோயிலா இருக்கக்கூடிய ஐநா கோயில்ல 2 உணவும் உண்டு. அப்படிதான் அந்த சிவனியத்திலேயே 2 உணவும் உண்டு, எல்லா சமயத்திலையும் 2 உணவு உண்டு. எப்ப இந்த சைவம்னு வருது அது அப்படின்னாக்கா, ஜைன சமயத்திலிருந்து இந்த சிவனியம் தமிழகத்தில் மேலோங்கி நின்று ஜைனத்தையும் சமணத்தையும் பௌத்தத்தையும் சேர்த்து உருகுலைத்து அவங்க எல்லாம் அடிச்சு விரட்டி எல்லாத்தையும் அழிக்கும் பொழுதும் கழுமறையேற்றும் பொழுதும் ஒரு பெருந்தொகையான ஜைனர்கள், சமணர்கள் அல்ல, ஜைனர்கள் சிவனியத்தை தழுவுறாங்க. இவங்க சிவனியத்தை தழுவி அவங்க வந்து அங்க ஜைன மதத்துல இருக்கும் போது புலால் உண்ணாதவங்க. அவங்க சிவனியத்துக்கு வந்த பிறகு அதே புலால் உண்ணா நிலைய இங்க கடைபிடிக்கிறாங்க, மரக்கறி உணவை கடைபிடிக்கிறாங்க. அவங்கதான் சைவங்கிற பேரை வைக்கிறாங்க. அவங்க யாருமே கறி சாப்பிடாததால இந்த சிவனியத்தை சைவர்கள் அவங்க நடைமுறைக்கு உருவாக்கி அவங்க சாப்பிடுற சாப்பாடே சைவங்கிற அந்த உணவுக்கு பேரை வந்து பின்னாடி மறிவு வருது. இப்ப இன்னைக்கு விசாரிச்சீங்கன்னா, இங்க இப்ப இந்த செஞ்சிக்கும் பக்கத்துல மேல் சித்தாமூர்ல ஜெயினர்கள் இருக்காங்க, அவங்க தலைமைப்படா இருக்கு. அவங்கள போய் கேட்டீங்கன்னா குடிப்பட்ட என்ன போடுவீங்கன்னு கேட்டா நயனார்னு போடுவோம் அப்படிங்கிறாங்க. இங்க தமிழ் குடியில கிட்டத்தட்ட சைவ வேளாளர் பிள்ளை அந்த குடிக்கு இணையா வருவாது. அங்க இருந்து வந்தவங்க எல்லாம் இங்க அந்த குடிநிலையில தான் இருக்காங்க. நீர்பூசி நயனார்னு போட்டுக்கிறாங்க சிவனியத்துக்கு திருமணவங்க.
அப்ப ஜைனத்திலிருந்து வந்து சிவனியத்தை மேற்கொண்ட அவர்களுடைய உணவு முறை மரக்கறி உணவு, புலால் தவிர்த்த உணவு. அவர்கள் இந்த சமயம் சார்ந்து இருந்ததால சைவர்கள் என்பதால் அவர்கள் உண்ட உணவு சைவ உணவு என்று மாறி அது பிறகு அந்த உணவுக்கே காய்கறி புலால் அல்லாத உணவு, அது அந்த உணவு முறை என்பது சமயத்துக்கு மாறி வருது. சைவம்னா கறி சாப்பிடாதவா அப்படின்னு. இதுதான் அதில் உள்ள நிலை. ஆனா உண்மை நிலை என்னன்னாக்கா, இந்த சைவம் என்று சொல்லக்கூடிய சிவனிய பற்றாளர்கள் புலால் உணவு உண்பவர்களும் உண்டு, மரக்கறி உண்பவர்களும் உண்டு. 64 நாயன்மார்களில் 63 நாயன்மார்களில் பார்த்தா கண்ணப்ப நாயனார்லாம் கறியை சுட்டு வச்சு படிப்பாரு. அப்ப அந்த நாயன்மார்களே கறியை வச்சு படிச்ச கதையெல்லாம் இருக்கு. சரி, அது ஏன் போறீங்க? சிறுதுண்ட நாயனார் பிள்ளைய கறி வெட்டி வச்சு படிக்கிறான்ல. நரமாமிசம்பாங்க மனித கறியை வந்து வேற எதுக்கும் படிக்க மாட்டாங்க. அப்ப கோயில கூட ஆடு கடா பண்ணி இப்படி விட்டுவோம், மனிதனை பிடிச்சி வெட்டுறது கிடையாது. அப்ப சிறுதுண்ட நாயனாரு நரமாமிசம் கேக்குது, குழந்தையவே வெட்டி சமைச்சு கொடுக்குறான் அப்படிங்கிறான். அப்ப அங்க வந்து சைவங்கிறது வந்து உணவு சார்ந்தது கிடையாது. இன்னொரு தருணத்தில் நம்ம தொடருவோம் ஐயா. கருத்துக்களுக்கு நன்றி. ஊடக நேயர்களுக்கும் வயந்தழி செவிமடித்த தமிழ் சொந்தங்களுக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் உரித்தாக்குகிறேன். நன்றி, வணக்கம்.